இன்றைய முக்கிய செய்திகள். கரூர் துயரம், ராகுல் காந்தி இரங்கல். கரூரில் நடந்த அரசியல் பரப்புரையில் நடந்த துயரச் சம்பவம் மிகவும் வருத்தமளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்க காங்கிரஸ் தொண்டர்களை கேட்டுக் கொள்கிறேன். இந்திய பிரதமர் மோடி நிவாரணம் அறிவிப்பு. கரூரில் தவக கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயம் அடைந்துள்ளவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இரங்கல். கரூரில் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் உட்பட சுமார் 40 பேர் உயிரிழந்திருப்பதாக வந்துள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் இந்த விபத்து நடந்ததா என்பது குறித்தும் மின்சாரம் தடைப்பட்டது குறித்தும் முழு விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன். அண்ணாமலை. ஆளுநர் ஆர்.என். ரவி நெஞ்சார்ந்த இரங்கல். கரூரில் நடந்த அரசியல் கூட்டத்தில் குழந்தைகள் உட்பட அப்பாவி உயிர்கள் பறிபோன சம்பவம் வேதனை அளிக்கிறது. தமிழ் உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு நெஞ்சார்ந்த இரங்கல். சிபிஐ விசாரணை கோரும் தவக ஐகோர்ட் கிளையில் நாளை விசாரணை. கரூரில் தவக கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஐகோர்ட் நீதிபதி தண்டபாணியிடம் முறையிட்டுள்ளோம். மனு மீது நாளை மதியம் 2:15 மணிக்கு ஐகோர்ட் மதுரை கிளையில் விசாரணை. அதற்குப் பின் எங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். நிர்மல் குமார், தவக நிர்வாகி. போலீஸ் பாதுகாப்பு குறித்து கேள்விக்கு முதல்வர். செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் செய்தியாளர்கள் போலீஸ் பாதுகாப்பு இல்லை என கேள்வி எழுப்பும்போது ஓட்டம் பிடித்த முதல்வர். டி.வி.கே. தலைவர் விஜய் அறிவிப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 20 லட்சம் நிவாரணம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் என திரு விஜய் அறிவிப்பு. இழப்பிற்கு முன்னால் இது பெரும் தொகை அல்ல. பாதிக்கப்பட்டவர்களுடன் நிற்க வேண்டியது என் கடமை. இறைவன் அருளால் அனைத்திலும் இருந்து மீண்டு வர முயற்சிப்போம். விஜய் அறிக்கை. 50 லட்சம் இழப்பீடு வழங்க திருமாவளவன் வலியுறுத்தல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 50 லட்சம் வழங்க வேண்டும் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 5 லட்சம் வழங்க வேண்டும். திருமாவளவன் வலியுறுத்தல்.